இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சின்னாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மரகதம் தங்கவேலு. இவர் காங்கிரஸ் கட்சியில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் உறுப்பினராக உள்ளார். இவரது தந்தை தங்கவேலு காங்கிரஸ் கட்சியில் 1984 முதல் 89 வரை வால்பாறை எம்எல்ஏவாக இருந்தவர். மரகதம் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் கட்சி பணியாற்றி வருகிறார். இம்முறை அவர் வால்பாறை தொகுதியில் போட்டியிட சீட்டு கேட்டுள்ளார். முதலில் ஓகே சொன்ன கட்சி பின்னர் ஏதோ காரணத்துக்காக சீட்டு மறுத்துள்ளது. இதனால் அதிருப்தியடைந்த மரகதம் காங்கிரஸ் கட்சியில் உழைப்பவர்களுக்கு மதிப்பில்லை என புலம்பியுள்ளார். நான் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் மேனிஃபெஸ்டோ டீமில் இருக்கேன். இன்றைக்கி கார்த்திக் சார் போஸ்ட் கார்டு அளவில் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது ஒவ்வொரு மாவட்டந்தோறும் எங்களை மாதிரி இருக்கிற மெம்பர்ஸை வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. அதில் ஒரு ஸ்கேனிங் வரும். அந்த ஸ்கேனிங் மூலம் நீங்கள் அதில் என்ன தெரிஞ்சுக்கலாங்கிறத நீங்கள் அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னொன்று என்னென்னா, நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்கவேல் அவர்களுடைய மகளாவை. அவர் 84 இருந்திருக்காரு. அவர் தான் வால்பாறையை சுற்றுலாத்தலமாக கொண்டு வந்தார். டாப் ஸ்லிப்பு மற்றும் அங்கே இருக்கிற ட்ராவல் பங்களா எல்லாமே அவரோட பீரியடில் திறந்தது தான். அதுக்கப்புறம் வால்பாறை டெவலப் ஆகிருக்கானா கிடையவே கிடையாது. அதே மாதிரி பாலிடெக்னிக்காக இருக்கட்டும், அவர் சட்டசபையில் பேசினது எல்லாமே உண்மைத்தனம் கொண்டது. அதே மாதிரி அவர் நல்லார் திட்டத்துக்காக பேசியிருக்காரு. அதே மாதிரி காடம்பாறை பவர் ஹவுஸ்க்காக அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் அவரோட பீரியடில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல திட்டங்களை அப்பா பீரியடில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நான் காங்கிரஸில் 3வது ஜென்ரேஷனாக நான் இருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா நான் காங்கிரஸை ரெப்ரசன்ட் பண்ணி அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கேன். அங்கே ஒரு நாட்டில், அதாவது கெலமஸுங்கிற ஒரு நாட்டில் நான் சைல்டு மேரேஜை பற்றி பேசி சைல்டு மேரேஜை முற்றிலும் அங்கே லாவாக சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு எங்கள் காங்கிரஸ் சார்பாக நான் பெருமையாக நான் நினச்சிக்கிறேன். அதே மாதிரி நான் இப்போது நான் பல வருஷமாக கிட்டத்தட்ட 2004 நான் அந்த காங்கிரஸில் முழுமையாக ஈடுபட்டிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த டைம் 3வது தலைமுறையாக இருக்கிற எனக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. இந்த சீட்டு மறுக்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, நான் 3வது தலைமுறையாக இருக்கிறது தான். நான் எங்கள் அப்பா 2008 இறந்தார். ஆனால் நான் உள்ளே வந்தது 2019. ஆனால் எனக்கு முத்திரை குத்துனது என்னென்னா, வாரிசுன்னு சொன்னாங்க. நான் இதில் எங்கே வாரிசுன்னு வரேன்? நான் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு இந்த மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்தேன். ஆனால் இன்றைக்கி கொடுத்துருக்காங்கள பாருங்கள் சீட்டு, எல்லாருமே வேற்று கட்சியிலேருந்து வந்தவங்க. ஆனால் அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நான் தான் மொதல் எங்கள் குடும்பத்தில் நாங்கள். ஆனால் அவங்க செஞ்ச பாலிட்டிக்ஸ் மாதிரி நான் ஒன்றுமே செய்ய கிடையாது. நான் உண்மையாக இருந்திருக்கேன் இந்த கட்சிக்காக. ஆனால் எனக்கு இன்றைக்கி மறுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி நிறைய பேர் உண்மையாக இருந்தவங்க நிறைய பேர் கட்சி விட்டு கட்சி மாறினாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க உடஞ்சி போயிருக்காங்க, மனுஷன் நோகடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற மாநில தலைவர் எங்கள் வேற்று கட்சியிலேருந்து வந்தவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ நாங்கள் வேற்று கட்சிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? 3வது தலைமுறையாக இருக்கிற நாங்கள் போனால் அப்போ ராகுல் காந்தியும் போக சொல்கிறீங்களா? நான் இந்த 3வது தலைமுறையாக நான் இந்த இதில் இருந்து நான் என் லைஃபு, மேரேஜ் லைஃபு எதுவுமே வேண்டான்னு சொல்லி ராகுல் காந்தி மாதிரி நானும் பண்ணிகிட்டு இருந்தபோது நீங்கள் இன்றைக்கி என்ன மறுக்கப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் மறுக்க சொல்கிறீங்களா? இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க. நாங்கள் இப்போ 3வது தலைமுறையாக உண்மையாக உழைச்ச காங்கிரஸ் பேரியக்க நண்பர்கள் யாருக்குமே நீங்கள் வாய்ப்பு கொடுக்கல. இதே மாதிரி எங்களோட உழைப்பையும் எங்கள் ரத்தம் வேர்வை எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கிட்டாங்க தவிர்த்து. ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வேறு மாதிரி போயிருப்போமே. எங்களுக்கு இப்போ எங்களோட உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கு தேவை. நாங்கள் போஸ்ட் அடிக்கணும், நாங்கள் கை தட்டணும், அது மட்டுமே உங்களுக்கு தேவைன்னா அப்போ எங்களோட உழைப்புக்கு வேல்யூ இல்லைன்னா அப்போ நாங்கள் இந்த காங்கிரஸில் நாங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யணும்? கேட்டு நான் போயிருந்தேன். காலையில் மேனிஃபெஸ்டோ மீட்டிங் முடியுது, 12 மணிக்கு எனக்கு கால் வருது, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது, நீங்கள் டெல்லிக்கு கிளம்புங்கன்னு, சீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொன்னாங்க. அதே 3 மணிக்கு நான் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். ரீகன்ஃபர்மேஷன் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ என்னுடைய சீட்டை யார் திருடுனா? எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை நிறுத்தினது யார்?
எனக்கு அது தெரிஞ்சாகணும். இல்லையா, தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்கனாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனால் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் தட்டி பறித்தவங்க யாராக இருந்தாலும் எனக்கு வந்து மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு நடந்த அநீதி நீ யாருக்கும் நடக்கக்கூடாது. இனி வரப்போகிற காலங்களில் மற்ற லீடர்ஸ் வந்து கண்டிப்பாக உழைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உழைக்காதவங்களுக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. பணத்தை பார்த்து தயவு செஞ்சு காங்கிரஸை அழிச்சிடாதீங்க. எங்கள் ஜோதிமணி அக்கா சொன்ன மாதிரி தயவு செஞ்சு காங்கிரஸ் அழிவு பாதையில் போகுதுன்னா அதுக்கு காரணம் இதுதான். நீங்கள் வந்து காசு இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாக்க காசு இல்லாதவங்க நாங்கள் என்ன பண்ணணும்? எங்கள் அப்பா காசு சம்பாதிக்கலை, எங்களை மாதிரி நாங்கள் உழைச்சோம், உண்மையாக இருந்தோம், எங்களுக்கு நல்ல நேர்மையாக இருக்கிறோங்கிற வாய்ப்பை ஒரு நல்ல வார்த்தைகளை கொடுத்துருக்காரு, நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. எங்களால் காங்கிரஸுக்கு முழு நேரம் உழைக்க முடியும். ஆனால் பணம் இல்லைங்கிறதுனால எங்களை மறுத்தீங்க. தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க.